ஜூன் 8ஆம் தேதி மதுரை வந்திருந்த அமித்ஷா தமிழக அரசியலில் பல அணுகுண்டுகளை வீசிச் சென்றிருந்தார். மதுரை ஒத்தக்கடை மைதானத்தில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்துக்கு வந்து தமிழ் மொழியில் பேச முடியவில்லை என்பதற்காக நான் வருந்துகிறேன். 3000 ஆண்டு வரலாற்று பெருமை கொண்ட பழமை வாய்ந்த நகரம் மதுரை. வரும் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும். நான் நாட்டின் எந்த பகுதிக்கு சென்றாலும் என்னுடைய செவியும் சிந்தனையும் தமிழகத்தின் மீதுதான் இருக்கிறது. ஆனால் தமிழக மக்கள் திமுகவை தோற்கடிக்க காத்திருக்கிறார்கள். என்னுடைய நீண்டகால அரசியல் அனுபவத்தில் கூறுகிறேன். தமிழக மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்து கூறுகிறேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் திமுகவை தூக்கி எறிய காத்திருக்கிறார்கள். 2025இல் 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமைக்கப்பட்டது. 2025இல் டெல்லியில் எப்படி ஆட்சி அமைக்கப்பட்டதோ அதேபோல் 2026 தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமையப் போகிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாஜகவின் கூட்டணி ஆட்சி அமையும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திமுக ஆட்சி ஊழலில் திளைத்திருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து வாருங்கள். அதை பார்த்துவிட்டு கூறுங்கள், அதில் எத்தனை சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்கள் என்று. திருப்பரங்குன்றம் 1000 ஆண்டுகள் பழமையானது. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இந்த திமுக அரசுக்கு எங்கிருந்து வந்துள்ளது? பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக முருக பக்தர்களின் வழிபாட்டு தலத்தை அரசியல் லாபத்திற்காக பிரிவினவாத நோக்குடன் அவ்வாறு திமுக தொடர்ந்து பேசி வருகிறது. எனவே வரும் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் நீங்கள் ஒவ்வொருவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நம்முடைய வலிமையையும் ஒற்றுமையையும் காட்ட வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் திமுக ஆட்சியை எப்போது அகற்றப் போகிறோம், எப்படி அகற்றப் போகிறோம், அதற்கு என்ன செய்ய போகிறோம் என்று இந்த கூட்டத்திற்கு வந்து செல்லும் கட்சியினர் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வரும் 2026இல் நடைபெறவுள்ள தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளது. நீங்கள் அனைவரும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற தயாராக இருக்கிறீர்களா? அந்த வெற்றிக்கான உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அதிரடியாக பேசினார். இந்த நெருப்பை கக்கும் பேச்சு ஆளும் திமுகவை கலங்கடித்துள்ளது. மேலும் அமித்ஷா வந்துவிட்டு சென்ற பிறகு அடுத்தடுத்த நாட்களில் அதிமுக பாஜக கூட்டணி களத்தில் வலுப்பெற தொடங்கியுள்ளது. அது மட்டுமா, திமுக கூட்டணி கட்சிகளும் எங்களுக்கு 6 சீட்டுகள் மட்டும் போதாது, அதிகம் சீட்டு வேண்டும் என போர்க்கொடி தூக்க தொடங்கி இருக்கின்றன. அந்த அளவிற்கு அமித்ஷாவின் ஜூன் 8ஆம் தேதி வருகை பிளாக் பஸ்டராக அமைந்துள்ளது. இந்த நிலையில் அடுத்த மாதம் 8ஆம் தேதி மீண்டும் தமிழகத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தர இருப்பதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் கூட்டணி மற்றும் அரசியல் நிகழ்வுகள், சட்டமன்ற தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசனை நடத்த அவர் சென்னை வருவதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த ஏப்ரலில் சென்னை வந்த அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி அறிவிப்பை அறிவித்துவிட்டு தமிழக அரசியலை அதிர வைத்தார். அதேபோல் கடந்த 8ஆம் தேதி மதுரை வந்து ஆளும் கட்சியை மிரள வைத்தார். இப்படி இருக்க அடுத்த மாதம் 8ஆம் தேதி சென்னை வர இருக்கும் அமித்ஷா மிகப்பெரிய பிரம்மாஸ்திரத்தை ஆளும் திமுக மீது ஏவ இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வருகையின் போது முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு வழங்க இருப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்க அதிக வாய்ப்பு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்பு அமித்ஷா மதுரை வந்திருந்த போது அண்ணாமலைக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் என்ற பதவி வழங்க இருப்பதாக செய்திகள் வெளியானது குறிப்பிடத்தக்கது.